KRS கபினி அணைகளிலிருந்து 40,500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு 22,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திருமலைவாசன். திருமலைவாசன், தற்போது ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறது மாவட்ட நிர்வாகத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 22,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கலில் பரிசல் சவாரி செய்வதற்கும் அருவியில் குளிக்கிறதுக்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கர்நாடகா மற்றும் கேரளா பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் KRS அணைகள் வேகமாக நிரம்பி வருது. இதனால் அணையின் பாதுகாப்பை கருதி கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 36 கனஅடியாகவும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 579 கனஅடியும் இரண்டு அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருது. இன்று காலை நிலவரப்படி ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 20,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தமிழக கர்நாடக எல்லை பிலிகுண்டல் வழியாக வினாடிக்கு 22,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கலில் உள்ள 5 அருவி, ஐவர் பனி, சினி அருவி, மெயின் உள்ளிட்ட அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகள் நலனை கருதி பரிசல் சவாரி செய்வதற்கும் அருவிகளில் குளிப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் நாளை காலை நீர்வரத்து 40 கனஅடியாக அதிகரிக்கும் பொழுது கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக வெள்ள எச்சரிக்கை விடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி திருமலைவாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.